தூதுக்காக ஹஸ்தினாபுரம் வந்த கண்ணன் விதுரன் வீட்டில் தங்கிவிட்டு காலை ராஜசபைக்கு வந்தான். ஒரு பிடி மண்கூட தரமாட்டேன் என்று துரியோதனன் சொன்னதும், யுத்தம் வர நீ காரணமாக போகிறாய். நான் பொறுப்பல்ல என்றான் கண்ணன். கண்ணன் புறப்பட்டதும் நீ இடையன் உன்னை மதிக்க மாட்டேன் என்றான். இதை கேட்டு கண்ணன் சிரித்தான். இவ்வளவு நியாயம் பேசும் நீ நேற்று என் அரண்மனையில் தங்காமல் விதுரன் வீட்டில் ஏன் தங்கினாய் என்றான். இங்கு தங்கி சாப்பிட்டாலுன்னோடு பேச முடியாது, நரகத்திற்கு போவேன் என்றான். மந்திரி பதவியில் இருந்து கொண்டு நாட்டுக்கெதிராக சதி செய்பவன், உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்பவன், நமக்கு உதவியவர்களுக்கு துரோகம் செய்வது, பெரியவர்கள் பேச்சை கேட்காதவர்கள், இந்த 4 வகை ஆட்கள் நரகம் போவார்கள் என்றான் கண்ணன். நீயும் நானும் ஒன்று என்றான். குழந்தையாக இருந்தபோது நான் மண் தின்றேன், நீ பங்காளி வாயில் மண்ணை போட்டு விட்டாய். நான் கோபியர்களின் ஆடையை கவர்ந்தேன், நீ அந்நியின் ஆடையை பறித்தாய். எனக்கு சங்கு சக்ரம் ஆதிசேஷன் என்று 4 பேர், உனக்கு துச்சாசனன் சகுனி கர்ணன் என்று 4 பேர். எனக்கு மாமன் கம்சன் விரோதி, உனக்கும் மாமன் சகுனி விரோதி. ஆனால் உனக்கு இப்போது தெரியாது சகுனி விரோதி என்று. நான் குசேலனை குபேரனாக்கினேன், நீ கர்ணனை அரசனாக்கினாய் என்று சொல்லி ஹஸ்தினாபுரத்தை விட்டு புறப்பட்டான் கண்ணன்.